ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் ஜென்ரல் நாலேஜ் வித் ஜென்ரல் தமிழ் இந்த கேட்டகரியிலேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கேட்டகரியிலேருந்து நம்ம ஏற்கனவே செட் ஆஃப் கொஷின்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்காதவங்க ஃபஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 56வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பசுந்தாள் உரம் கீழ்காண்பவற்றுள் எதிலிருந்து பெறப்படுகிறது? ஆப்ஷன் ஏ பசுஞ்சாணம் மற்றும் தாவர கழிவுகள், ஆப்ஷன் பி சணப்பை மற்றும் கொத்தவரை, ஆப்ஷன் சி சணப்பை மற்றும் பசுஞ்சாணம், ஆப்ஷன் டி பசுஞ்சாணம் மற்றும் விலங்கு கழிவுகள். ஸோ இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சணப்பை மற்றும் கொத்தவரை. 57வது கேள்வி பார்த்தீங்கன்னா, மின் முலாம் பூசுதல் என்பது ஓர் உலோகத்தின் பரப்பின் மீது மற்றோர் உலோகத்தினை மின்னாற்பகுப்பு மூலம் பூசப்படுதல் ஆகும். ஒரு வெள்ளி கரண்டியின் மீது தங்கத்தினை மின்முலாம் பூசுதல் முறையில் வெள்ளி கரண்டி டேஷ் ஆக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆப்ஷன் ஏ எதிர் மின்வாய், ஆப்ஷன் பி நேர் மின்வாய், ஆப்ஷன் சி மின் பகுளி, ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இரண்டும். ஸோ இதுக்கான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ எதிர் மின்வாய். 58வது கேள்வி பார்த்தீங்கன்னா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்ந்து எது அல்லது எவை சரி என கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் மூலம் தேர்க. முதலாவது, ஆக்சிஜன் நேற்றத்தில் ஹைட்ரோஜன் சேர்க்கை நடைபெறுகிறது. இரண்டாவது, ஆக்சிஜன் நேற்றத்தில் எலக்ட்ரான் இழத்தல் நடைபெறுகிறது. மூன்றாவது, ஆக்சிஜன் நேற்றத்தில் எலக்ட்ரான் ஏற்றல் நடைபெறுகிறது. நான்காவது, ஆக்சிஜன் நேற்றத்தில் நேர்மின் சுமையுடைய அயனி சேர்க்கப்படுகிறது. இவற்றுள் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 சரியானவை, ஆப்ஷன் பி 3வது மட்டும் சரியானது, ஆப்ஷன் சி 2வது மட்டும் சரியானது, ஆப்ஷன் டி 1வது மற்றும் 4வது சரியானவை. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2வது மட்டும் சரியானது. 59வது கேள்வி, கீழ்காண்பவற்றில் எது சரியாக பொருந்தப்பட்டுள்ளது? ஏ pH மதிப்பீடு SPL சொரென்சன், பி அமிலம் ஃபாரடே, சி மின்கலன் அர்ஹீனியஸ், டி ஜெர்மானியம் மின்கடத்தி. ஸோ இதில் சரியாக பொருந்தப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ pH மதிப்பீடு SPL சொரென்சன். 60வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்துகிறது? ஏ 5வது ஐந்தாண்டு திட்டம் வேலைவாய்ப்பை உருவாக்குதல், பி 7வது ஐந்தாண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு மற்றும் சுயசார்பு, சி 8வது ஐந்தாண்டு திட்டம் 2000 ஆண்டில் முழு வேலைவாய்ப்பை சாதிக்கும் வேலையை உருவாக்குதல், டி 10வது ஐந்தாண்டு திட்டம் சமூக நிதியுடன் வளர்ச்சி மற்றும் சமத்துவம். ஸோ இதில் சரியாக பொருந்தப்பட்டுள்ளது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி 8வது ஐந்தாண்டு திட்டம் 2000 ஆண்டில் முழு வேலை வாய்ப்பை சாதிக்கும் வேலையை உருவாக்குதல்.
61வது கேள்வி, பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளைக் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ இங்கே பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்துருக்காங்க. இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதுக்கான கரெக்ட் மேட்ச் என்னங்கிறத ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. குறியீடுகள் ஆப்ஷன் ஏ 3421, ஆப்ஷன் பி 4312, ஆப்ஷன் சி 2341, ஆப்ஷன் டி 4314. இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4312. ஸோ இதுதான் இதோட கரெக்ட் மேட்சை கொடுக்கும். 62வது கேள்வி, நிதிக்குழுவின் தலைவரை நியமனம் செய்வது. ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் பி பிரதம அமைச்சர், ஆப்ஷன் சி மக்களவை சபாநாயகர், ஆப்ஷன் டி நிதி அமைச்சர். ஸோ இதுக்கான விடை ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். 63வது கேள்வி, கீழ்கண்ட பிரதம அமைச்சர்களை கால வரிசைப்படுத்துக. முதலாவது திரு சரண் சிங், இரண்டாவது திரு விபி சிங், மூன்றாவது திரு லால் பகதூர் சாஸ்திரி, நான்காவது திரு சந்திரசேகர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர்கள பேரை இவங்க ஷஃபல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட கரெக்ட் ஆர்டரை ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. இவற்றுள் ஆப்ஷன் ஏ மூன்றாவது, ஒன்றாவது, இரண்டாவது மற்றும் நான்காவது, ஆப்ஷன் பி நான்காவது, இரண்டாவது, மூன்றாவது மற்றும் ஒன்றாவது, ஆப்ஷன் சி 2, 3, 4 மற்றும் 1, ஆப்ஷன் டி 4, 3, 1 மற்றும் 2. ஸோ இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3, 1, 2 மற்றும் 4. இதுதான் இதோட காலவரிசை. 64வது கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று, பிரெஞ்சு அறிஞரான ட்ரேசி என்பவரால் கருத்தியல் சொல்லாக்கம் செய்யப்பட்டது. காரணம், மக்களுடைய லட்சியங்கள், உறுதிப்பாடுகள், நம்பிக்கைகள் மற்றும் கருத்துகள் ஆகியவற்றின் தொகுப்பினை கருத்தியல் குறிப்பிடுகிறது. கீழே குறிப்பிட்டுள்ள குறியீட்டில் சரியான விடையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறு, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஆப்ஷன் சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு. ஆப்ஷன் டி ஏ தவறு ஆனால் ஆர் சரி. இந்த கேள்விக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். 65வது கேள்வி, பின் வருவனவற்றுள் இந்திய துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அவசியமான தகுதி அல்லாதது எது? ஏ அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். பி அவருக்கு இந்தி பேசவும் படிக்கவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும். சி அவர் 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். டி அவர் மாநிலங்களவையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதி பெற்றவராக இருக்க வேண்டும். ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அவருக்கு இந்தி பேசவும் படிக்கவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும். 66வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தும்? ஏ இந்திய திட்டமிடலின் தந்தை காந்திஜி. பி தமிழ்நாட்டின் முதல் ஆளுநர் PC அலெக்சாண்டர். சி இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. டி இந்தியாவின் முதல் ஜனாதிபதி நேரு. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. 67வது கேள்வி பார்த்தீங்கன்னா
நுகர்வு என்ற பட்சத்தில் அபரிக்கிரக என்பதின் பொருள் ஏ. தேவைகளை கட்டுப்படுத்துதல், பி. குறைந்தபட்ச தேவைகளை பூர்த்தி செய்தல், சி. எது தேவையோ அவற்றை மட்டும் பூர்த்தி செய்தல், டி. இவை அனைத்தும். ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். 68வது கேள்வி, எந்த மன்னனால் காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டப்பட்டது? ஆப்ஷன் ஏ ராஜசிம்மன், ஆப்ஷன் பி 2ஆம் மகேந்திரன், ஆப்ஷன் சி 1ஆம் நரசிம்மவர்மன், ஆப்ஷன் டி 3ஆம் நந்திவர்மன். ஸோ இதுக்கான விடை ஆப்ஷன் ஏ ராஜசிம்மன். 69வது கேள்வி, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றியேன் பராபரமே என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ தாயுமானவர், ஆப்ஷன் பி வள்ளலார், ஆப்ஷன் சி அருணகிரிநாதர், ஆப்ஷன் டி குமரகுருபரர். ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாயுமானவர். 70வது கேள்வி, விறகு இச்சொல்லில் எவ்வகை குற்றியலுகரம் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஏ வன்தொடர் குற்றியலுகரம், ஆப்ஷன் பி மென்தொடர் குற்றியலுகரம், ஆப்ஷன் சி உயிர்தொடர் குற்றியலுகரம், ஆப்ஷன் டி இடைத்தொடர் குற்றியலுகரம். ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உயிர்தொடர் குற்றியலுகரம். சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் தமிழ் இந்த கேட்டகரியிலேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த கேட்டகரியிலேருந்து நம்ம ஏற்கனவே சில செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அதோட நெக்ஸ்ட் செட் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்தோம். அண்ட் இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.